மொச்சக்கொட்டை. Hi friends, welcome back to H2M3 Channel. இன்னைக்கு மொச்சைக்கொட்டை மொச்சைக்கொட்டை நான் வீட்டில் பிளான் பண்ணி இப்போ எல்லாமே இதுதான் பாரு. இது மொச்சைக்கொட்டை. மொச்சைக்கொட்டை அப்புறம் இந்த நதன் சேம்பு இது ரெண்டும் செஞ்சு ஃப்ரை பண்ணுறேன். கிரேவி மாதிரி தான் ஃப்ரை பண்ணணும். நல்ல செம்மையாக தான் டேஸ்ட்டு. இது அதே மாதிரி நான் செய்ய போகிறேன் இன்றைக்கி. பாரு இது இந்த விதை கொட்டை இது எல்லாம் ப்ளக் பண்ணலாம். இப்போது இன்றைக்கி இது தான் செஞ்சு பார்க்கலாம். எப்படி செய்யணும் நம்ம பார்க்கலாம். நல்ல டேஸ்ட். இல்லை ஃபுல்டு நான் மொச்சைக்கொட்டை ஃபுல்டு நான் பிளான் பண்ணி பாருது. ஃபுல்லாக எப்போ நம்ம தேவை நம்ம ப்ளக் பண்ணி குழம்புல செய்வா. அப்போது ஃப்ரையில் பண்ணலாம். எல்லாமே செய்யலாம். எல்லாமே பண்ணலாம். நிறைய மொச்சைக்கொட்டை சேர்த்து இந்த நதன் சேம்பு இது ரெண்டும் சேர்த்து குழம்பு செய்ய போகிறேன். இந்த ஃப்ரை கிரேவி மாதிரி தான் ஃப்ரை செய்ய போகிறேன். இது நல்லா பாரு, நல்லா சூப்பராக இருக்குது பாரு. இது ரெண்டும் சேர்த்து செய்ய போகிறேன். மொச்சைக்கொட்டை எப்படி செய்யணும் நம்ம பார்க்கலாம். நதன் சேம்பு பாரு, நதன் சேம்பு இப்படி தான் க்ளீன் பண்ணணும். வெள்ளை பூண்டு கிரைண்ட் பண்ணுறேன். பாரு எல்லாம் க்ளீன் பண்ண முடிஞ்சிச்சு. நந்தன் சேம்பு எல்லாம் க்ளீன் பண்ண முடிஞ்சிச்சு. நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ண முடிஞ்சிச்சு. இப்போது கட் பண்ணணும். எப்படி தான் கட் பண்ணணும். இப்படி கட் பண்ணணும். எல்லாம் இப்படி தான் கட் பண்ணணும். இது நல்லா ஸ்மூத் சேம்பு தான். இது நல்ல ஸ்மூத் சேம்பு, நல்ல டேஸ்ட் சேம்பு. கடுக்கு எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். சூடு இருக்கணும். இந்த சேம்பு நல்ல டேஸ்ட், நல்ல ஸ்மூத்தாக இருக்குது குழம்புல செஞ்சு. நல்லா சூடு ஆயிடுச்சுடா. நதன் சேம்பு போட்டணும். அந்த நல்லா சூடு ஆயிடுச்சுதான். 1 by 1 நம்ம போட்டலாம். பீஃப் காஞ்சி பீஃபே யூஸ் பண்ணேன் நான். சரியா, நான் கிரைண்ட் பண்ணி வச்சுறேன். இது காஞ்சி பண்ண பீஃப் இதை யூஸ் பண்ணணும். மொச்சைக்கொட்டை சூடு ஆயிடுச்சா பார்க்கலாம். ஒரு சின்ன போட்டு பார்க்கலாம். கொஞ்சம் சூடு இருக்கணும். நல்ல சூடு இருக்கணும். இப்போது நல்லா சூடு ஆயிடுச்சு. இப்போ நான் கட் பண்ண வெங்காயம், ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒரு கட் பண்ண. இப்போது வெங்காயம் போட்டலாம். நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா ஸ்டிர் பண்ணி
மிக்ஸ் பண்ணணும். இந்த முறிஞ்சிச்சு தான். இந்த காஞ்சி பீஃப் சரி, அதே பாரு, காஞ்சி பீஃப் எல்லாம் பீஸ் கட் பண்ணி இப்போ போட்டலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ நதன் சேம்பு போட்டுறேன். கட் பண்ணி அதை கட் பண்ணி இந்த சைஸில் இப்போ போட்டலாம். இப்போ மொச்சை கொட்டை போட்டுறேன். பாரு மொச்சை கொட்டை. இப்போ எல்லாமே மிக்ஸ் பண்ணணும். காஞ்சி மீன், காஞ்சி பீஃப், அப்போது சேம்பு, நதன் சேம்பு, அப்போ மொச்சாய் கொட்டை எல்லாம் மிக்ஸ் பண்ணிச்சு. பாரு, எல்லாம் மிக்ஸ் பண்ண முடிஞ்சு. இப்போ கொஞ்சம் உப்பு போட்டணும். கொஞ்சம் உப்பு போட்டு அப்போ தான் கவர் பண்ணணும். 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, கல் உப்பு யூஸ் பண்ணுறேன். அப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணி நல்லா குக் பண்ணணும். நல்லா பாயில் ஆக்கணும். இப்போ நல்லா பாயில் இருக்கு. இப்போ கவர் பண்ணலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். திருப்பி நம்ம கவர் பண்ணணும். எடுத்து பார்க்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணணும். நல்லா எல்லாமே ஸ்டேர் பண்ணி மிக்ஸ் பண்ண முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம வெள்ளை பூண்டு கிரைண்ட் பண்ணல அதை வைக்கலாம். ஒரு கை ஃபுல் கை வச்சுக்கலாம். எல்லாம் மிக்ஸ் பண்ணி இப்போ கவர் பண்ணணும். ஓப்பன் பண்ணலாம். இப்போ நம்ம மசாலா போட்டு பாரு. இப்போ மசாலா ஸ்டார்ட் பண்ணலாம் போட்டுருக்கு. எல்லோ பவுடர், மஞ்சள் பொடி 1 டேபிள் ஸ்பூன், coriander powder 1 டேபிள் ஸ்பூன், ஜீரா 1 டேபிள் ஸ்பூன். நல்லா ஸ்டேர். காஞ்சி மிளகாய் 1 டேபிள் ஸ்பூன், சிக்கன் மசாலா 1 டேபிள் ஸ்பூன். எல்லாமே மிக்ஸ் பண்ணணும். இப்போ அப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். ஃபர்ஸ்ட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம். போதும். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணணும். இது நல்லா குக் பண்ணணும். கவர் பண்ணலாம். இப்போ நம்ம கவர் எடுத்துலாம். கவர் எடுத்து இப்போ
ஸ்டிர் பண்ணி நல்லா சூப்பர் மனம் வந்துச்சு. நைஸ் ஸ்மெல்லிங் இஸ் கம்மிங். இப்போ நம்ம தண்ணி ஊற்றலாம். இது நல்லா பாயில் பண்ணணும். நல்லா ஸ்மூத்தாக வரணும். நல்லா பாயில் பண்ணணும். இப்போ கவர் பண்ணணும். வா நல்லா கலர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த நதன் சேம்பூட நம்ம நல்லா பாயில் ஆயிடுச்சு. இப்போ அப்போ தான் நம்ம நல்லா இதை பிரேக் பண்ணணும், உரைக்கணும். இப்படி தான் உரைக்கணும், நல்லா உரைக்கணும். ஸ்மூத் இருக்கிறக்கு இப்படி தான் உரைக்கும்போது நல்ல டேஸ்ட்டாக எல்லாமே உரைக்கணும். இப்படி அப்போ தான் நல்லா ஸ்மூத் வரும். அப்போ நல்ல டேஸ்ட் ஆகும். நல்லா உரைக்கணும் எல்லாமே. இப்போ உரைக்க முடிஞ்சு. இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். பாரு நல்லா ஸ்மூத் ஆயிடுச்சு பாரு. கொஞ்சம் போட்டு இப்போ மதி இப்போ நம்ம கொத்தமல்லி லாஸ்ட்டாக நம்ம போட்டணும். அப்போ தான் கவர் பண்ணணும். இப்போ பார்க்கலாம், எடுத்துலாம். ஓ சூப்பர். வா பாரு தண்ணி எல்லாம் கம்மியாயிடுச்சு. பாரு கிரேவி மாதிரி ஆயிடுச்சு. பாரு கிரேவி மாதிரி ஆயிடுச்சு. பாரு இப்போ போதும். இதை போதும். நம்ம உப்பு காரம் பார்க்கலாம் எப்படி இருக்குது. காரம் கொஞ்சம் இருக்குது, ஆனால் கரெக்டாக இருக்குது. சூப்பர் டேஸ்ட் இருக்குது பாரு. வா ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நன்றி. எனக்கு சேனலில் எல்லாமே சப்போர்ட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ண ரொம்ப நன்றி. அப்போது வர வீடியோவே நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்க. நீங்கள் சப்போர்ட் எனக்கு தேவை, எப்போவுமே தேவை. அப்போது நீங்கள் சப்போர்ட் பண்ணிடலாமே நான் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போது தேங்க்யூ ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட். சூப்பர் பாரு, நல்ல டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க. அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.